வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அனைவரது பார்வையும் புதன்கிழமை மீது உள்ளது. பல வாரங்களாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஏப்ரல் 2ஆம் தேதியை அமெரிக்காவின் விடுதலை நாள் என்று அறிவித்தார். அமெரிக்காவின் விடுதலை நாள் என்றால் என்ன? ஏப்ரல் 2ஆம் தேதி இறக்குமதி வரி அல்லது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் வரிகளின் தொகுப்பை வெளியிடுவதாக உறுதியளித்தார். இது அமெரிக்காவை வெளிநாட்டு பொருட்களின் மீதான நம்பிக்கையிலிருந்து விடுவிப்பதாக அவர் கூறுகிறார். அதனால்தான் ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்காவின் விடுதலை நாள் என்கிறார். இதை செய்ய மற்ற நாடுகள் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு விதிக்கும் வரிகளுடன் பொருந்துவதற்கு பரஸ்பர இறக்குமதி வரியை விதிப்பதாக ட்ரம்ப் கூறினார். ஆனால் இந்த வரிகள் உண்மையில் எவ்வாறு செயற்படுத்தப்படும் என்பது பற்றி அதுவரை பெரிதாக எதுவும் தெரியவில்லை. ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகம் தொடர்ந்து மாறிவரும் மற்றும் முரண்படும் பல அறிவிப்புகளை வெளியிட்டதால் இந்த திட்டம் பெரும்பாலும் ஒரு மர்மமாகவே உள்ளது. ஏறக்குறைய அனைத்து அமெரிக்க வர்த்தக பங்காளிகளுக்கும் பரஸ்பர இறக்குமதி வரியை விதிக்கும் தனது திட்டத்தை ட்ரம்ப் புதன்கிழமை வெளியிடுவார் என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் நேற்று திங்கட்கிழமை கூறினார். ஆனால் விவரங்கள் ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். சில மாதங்களுக்கு முன்பு பதவியேற்றதிலிருந்து ட்ரம்ப் இறக்குமதி வரி அச்சுறுத்தல்களுடன் எல்லா திசையிலும் வீசி வருகிறார். அதே நேரத்தில் மீண்டும் வர்த்தக நடவடிக்கைகள் மூலம் நட்பு நாடுகளுக்கு சவுக்கடி உணர்வை உருவாக்குகிறார். மேலும் இந்த வாரம் அதிக தாமதங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ட்ரம்பின் கூற்றுப்படி இறக்குமதி வரி அமெரிக்க தொழில்களை நியாயமற்ற வெளிநாட்டு போட்டியிலிருந்து பாதுகாக்கிறது, மத்திய அரசாங்கத்திற்கு பணம் திரட்டுகிறது மற்றும் பிற நாடுகளிடமிருந்து சலுகைகளை கோருவதற்கு அந்நிய செலாவணியை வழங்குகிறது என்று ட்ரம்ப் வாதிட்டார். ஆனால் ட்ரம்ப் பரிந்துரைத்த விகிதங்களில் பெரிய அளவிலான இறக்குமதி வரி பின்வாங்கக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இறக்குமதி வரி பொதுவாக அதிக விலைகள் மூலம் அமெரிக்க நுகர்வோருக்கு கடத்தப்படுகிறது. அமெரிக்க நுகர்வோருக்கு செலவுகள் அதிகரிக்க அவர்கள் அவற்றின் பாவனையை குறைப்பார்கள். அது உலகெங்கிலும் உள்ள வர்த்தகங்களில் விற்பனை வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ட்ரம்ப் அறிவிக்க உள்ள இறக்குமதி வரிகள் எதிர்கால வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் சாத்தியமான பழிவாங்கல்கள் பற்றிய நிச்சயமற்ற நிலையை முதலில் அமெரிக்காவில்தான் ஏற்படுத்தும். அது அமெரிக்க நிதி சந்தைகளை ஏற்கனவே சுருட்டியுள்ளது மற்றும் அமெரிக்க நுகர்வோர் நம்பிக்கையை குறைந்துள்ளது. அதே நேரத்தில் பணியமர்த்தல் மற்றும் முதலீட்டை தாமதப்படுத்தல் ஆகியவற்றை ஏற்கனவே தூண்டியுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன நடக்கும்? ட்ரம்பின் திட்டங்கள் பற்றிய விவரங்களை நிச்சயமற்றதாகவே உள்ளது. பரஸ்பர இறக்குமதி வரி தயாரிப்பு மூலம் தயாரிப்பு வரிகள் வடிவத்தை எடுக்கலாம். உதாரணமாக, ஒவ்வொரு நாடும் இறக்குமதி செய்யும் அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கும் விதிக்கப்பட்ட வரியின் சராசரிகள் அந்த நாட்டின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் விதிக்கப்படலாம். உதாரணமாக, அது 27% என்றால் அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கும் 27% வரி விதிப்பு, கம்ப்யூட்டருக்கும் 27% வரி விதிப்பு. மற்றொரு நாட்டின் சராசரி 13% இருந்தால் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் அங்கு புதிய ஏற்றுமதியாளர்களை கண்டுபிடிக்க வேண்டும். இது இவ்வளவு காலமும் நம்பிக்கை அடிப்படையில் செய்த வர்த்தகத்தை பாதிக்கும். அமெரிக்க இறக்குமதிகளுக்கு உச்ச வரி விதிப்பு செய்யும் நாடுகள் தென்கொரியா, சீனா, இந்தியா உட்பட ஆசிய நாடுகள்தான். ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு ஒற்றை இலக்க சதவீத வரி விதிப்பை செய்கின்றன. கனடா பெரும்பாலான அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வரி விதிப்பை செய்வதில்லை. இது ஒரு வகை பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பு. மற்றொரு வகை பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பு பொருளுக்கு பொருள், டாலருக்கு டாலர் என்று இருக்கலாம். ஆனால் இதற்கான வாய்ப்பு மிக குறைவு. காரணம், அது மிகவும் குழப்பமானது அல்லது முற்றிலும் வேறு ஏதாவது இருக்கலாம். இந்த விகிதங்கள் மற்ற நாடுகள் என்ன வரி வசூலிக்கின்றன என்பதையும்
உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அவற்றின் மதிப்பு கூட்டப்பட்ட வரிகள் மற்றும் மானியங்களையும் பிரதிபலிக்கும். வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ ஃபாக்ஸ் நியூஸ் நேர்காணலில் கூறிய போது, இறக்குமதி வரி ஆண்டுக்கு $600 பில்லியன் சம்பாதித்து கொடுக்கலாம் என்றார். இது சராசரியாக 20% வரி விதிப்பை குறிக்கும். இந்த வரிகள் மூலம் ஐரோப்பிய யூனியன், தென்கொரியா, பிரேசில் மற்றும் இந்தியா உட்பட நாடுகளுக்கு வரி விதிப்பு குறித்து ட்ரம்ப் பேசியுள்ளார். திங்கட்கிழமை ட்ரம்புக்கு அவரது ஆலோசகர்கள் பல திட்டங்களை முன்வைத்ததாக லீவிட் கூறினார். ஜனாதிபதி இறுதி முடிவை எடுப்பார், ஆனால் இப்போது இறக்குமதி வரியிலிருந்து நாடு தழுவிய விலக்கு பற்றி சிந்திக்கவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னதாக தாமதப்படுத்தப்பட்ட இறக்குமதி வரிகள் மிக விரைவில் அமலுக்கு வரும். உதாரணமாக, கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து பல பொருட்களுக்கான ட்ரம்பின் வரி விதிப்பின் 1 மாத கால தாமதம் ஏப்ரல் தொடக்கத்தில் காலாவதியாகிறது. இந்த மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் அமெரிக்கா மெக்சிகோ கனடா ஒப்பந்தத்தின் கீழ் மெக்சிகன் இறக்குமதிகளுக்கு வழங்கப்பட்ட நீட்டிப்பு ஏப்ரல் 2 வரை நீடிக்கும் என்று எழுதினார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேதி குறித்த கூடுதல் உறுதிப்படுத்தல் பின்னர் வெளியிடப்படவில்லை. ட்ரம்பின் எந்த இறக்குமதி வரி தொடங்க உள்ளது? வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் அல்லது எரிவாயுவை வாங்கும் எந்த நாட்டிலிருந்தும் அனைத்து இறக்குமதிகளுக்கும் 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறினார். வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் உள்ளன. இங்குள்ள மிகப்பெரிய தமாஷ், வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியின் 17% அமெரிக்காவுக்கு போகிறது. வாகன இறக்குமதி மீதான அவரது 25% இறக்குமதி வரி வியாழக்கிழமை வசூலிக்க தொடங்கும். முழுமையாக இறக்குமதி செய்யப்பட்ட கார்களுக்கான வரிகள் நள்ளிரவில் தொடங்கும். இறக்குமதி வரி அடுத்த வாரங்களில் மே 3ஆம் தேதி பொருந்தக்கூடிய வாகன உதிரி பாகங்களுக்கு விரிவுபடுத்த உள்ளது. வாகன வரி விதிப்புகளின் மூலம் ஆண்டுதோறும் $100 பில்லியன் வருவாயை உயர்த்த எதிர்பார்க்கிறோம் என்று வெள்ளை மாளிகை கூறுகிறது. ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் இந்த வர்த்தக நடவடிக்கை வாகனத்துறையின் உலகளாவிய விநியோக சங்கிலியின் செலவை உயர்த்தும் மற்றும் நுகர்வோருக்கு அதிக விலைக்கு வழிவகுக்கும் என்று வலியுறுத்துகின்றனர். எந்த இறக்குமதி வரி ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளது. ட்ரம்ப் பிப்ரவரி 4 முதல் அனைத்து சீன இறக்குமதிகள் மீதும் 10% இறக்குமதி வரியை விதித்தார். பின்னர் அவர் மார்ச் 4 முதல் வரியை இரட்டிப்பாக்கினார். சீனாவும் மார்ச் 10 முதல் முக்கிய அமெரிக்க பண்ணை ஏற்றுமதிகளுக்கு 15% வரை இறக்குமதி வரி விதித்தது. ட்ரம்பின் விரிவாக்கப்பட்ட ஸ்டீல் மற்றும் அலுமினிய 25% இறக்குமதி வரி இந்த மாத தொடக்கத்திலும் அமலுக்கு வந்தது. அமெரிக்காவின் 2 பெரிய வர்த்தக பங்காளிகளான கனடா மற்றும் மெக்சிகோவும் 25% இறக்குமதி வரியை எதிர்கொண்டுள்ளன. ஆனால் கனேடிய பொட்டாஷ் மற்றும் கனேடிய எரிசக்தி பொருட்களுக்கு குறைந்த 10% வரி விதிக்கப்படுகிறது. இந்த இறக்குமதி வரி மற்றும் புதிய எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடா அமெரிக்க பொருட்களின் மீதும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள எதிர் நடவடிக்கை வரி விதிப்புகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஆனால் கனேடிய வரி விதிப்பு வேறுபட்டது. ட்ரம்ப் போல அனைத்து இறக்குமதிகளுக்கும் 25% இறக்குமதி வரியை கனடா விதிக்கவில்லை. கனடாவில் தயாரிக்கப்படக்கூடிய அமெரிக்க தயாரிப்பு பொருட்களுக்கு மட்டுமே வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்க பொருட்களை சந்தையிலிருந்து நீக்கி கனேடிய பொருட்களை அதிகம் தயாரிக்க வைக்கும். இதற்கிடையில் மெக்சிகோ இன்னமும் முறையாக புதிய வரிகளை விதிக்கவில்லை. ட்ரம்பிடமிருந்து கூடுதல் இறக்குமதி வரியை எதிர்பார்க்கலாமா? அது ஏப்ரல் 2ஆம் தேதி வரி விதிப்பு எப்படி போகிறது என்பதை பொறுத்தது. ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட பல நாடுகள் பழிவாங்கும் நடவடிக்கைகளை உறுதியளித்துள்ளன. ட்ரம்ப் புதன்கிழமை இறக்குமதி வரி விதிக்கப்படும் வரை மற்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் என்று கூறியுள்ளார். இருப்பினும் வாகன இறக்குமதியில் தனது 25% வரி நிரந்தரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். ட்ரம்பின் எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றியம் சுமார் 26 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் மீதான நடவடிக்கைகளை அறிவித்தது.
இந்த வாரம் வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக பதிலடி தரும் அறிவிப்புகளை பார்ப்போம். குறிப்பாக புதன்கிழமை பரஸ்பர இறக்குமதி வரியை பற்றிய கூடுதல் விவரங்களை ட்ரம்ப் உறுதிப்படுத்தினால் பதிலடிகள் வெவ்வேறு திசைகளிலிருந்து அமெரிக்காவை நோக்கி பறக்கும்.